ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 1920க்கு நம்ம பார்க்கலாமா? உலக கல்லீரல் தினம் 19th ஏப்ரல் 2026 வந்து நம்மளுக்கு இது பண்ணுறோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, கல்லீரல் நமக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புன்றதுனால ஏப்ரல் 19 வந்து உலக கல்லீரல் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். அடுத்து, அரசியலமைப்பின் எந்த மசோதாவை 2026 மக்களவை வந்து நிராகரித்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 131வது திருத்த மசோதாவை தான் வந்து இப்போது அரசியலமைப்பில் மக்களவையில் வந்து நம்மளுக்கு அந்த மசோதா வந்து நிராகரிச்சிருக்காங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு மசோதா வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தான் கொண்டு வர முடியும். இது ஆல்ரெடி நம்ம லெசன்ஸில் பார்த்துருப்போம். அது மாதிரி வந்து ஏப்ரல் 17, 2026 வந்து இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் வந்து 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து போதிய ஆதரவு வந்து பெறாதனால வந்து அது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கு வந்து பெரும்பான்மை வந்து நம்மளுக்கு வேணும். சிறப்பு பெரும்பான்மை 3/2 பங்கு, அதாவது வந்தவங்களில் 3/2 பங்கு பேர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஓட் பண்ணணும். பட் அது வந்து ஓட் பண்ணாதனால நம்மளுக்கு அந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ அதோட முக்கிய விவரங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வாக்கெடுப்பு முடிவில் வந்து அவைக்கு வந்த, இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வந்து என்னென்னா, அவைக்கு வந்து வாக்களித்த 528 உறுப்பினர்களில் வந்து 298 பேர் தான் வந்து மசோதாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 230 பேர் வந்து எதிராக வாக்களித்ததுனால அந்த மசோதா வந்து சிறப்பு பெரும்பான்மை வந்து இல்லாதனால, 3/2 பங்கு வந்து சிறப்பு பெரும்பான்மை இல்லாதனால இந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. பெரும்பான்மை, அதாவது பெரும்பான்மை அப்படின்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்ற அவைக்கு வந்த, சரியா, மொத்த உறுப்பினர்கள் கிடையாது, அவைக்கு வந்து வாக்களிப்பவர்களில் 3/2 பங்கு ஆதரவு வந்து தேவை. ஆனால் மசோதாவுக்கு வந்து 352 தேவைன்னு, ஆனால் அந்த வாக்குகள் வந்து நம்மளுக்கு அன்றைக்கி கிடைக்காதனால அந்த மசோதா வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இந்த மசோதா எதை சம்பந்தமானதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மசோதா வந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை பேரவைகளில் பெண்களுக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடை வந்து 2029 நடைமுறைப்படுத்துவோம். அந்த அப்போ நடக்கிற தேர்தலில் வந்து நடைமுறைப்படுத்தவும் தொகுதி மறுசீரமைப்பு மூலயமா வந்து மக்களவை இடங்களை வந்து 543 850 வந்து அதிகரிக்கிறதா இதோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இந்த மசோதா வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகளோட எதிர்ப்புனால நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம இப்போது மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், சீட்ஸ் வந்து கம்மியாகன்றதுனால நம்ம அதுக்கு வந்து எதிர்த்து போராடி வந்து இப்போ அந்த மசோதாவை வந்து நம்ம நிராகரிச்சிருக்கோம். இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் 18 அன்று மக்களவையின் தனிநபர் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பி வில்சன் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிக்கார், தனிநபர் அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து தாக்கல் செஞ்சுருக்கார் மாநிலங்களவையில். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாட்டி தொகுதி மறுசீரமைப்பு காத்திருக்காமல் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவையில் வந்து பெண்கள் 33% இடஒதுக்கீடை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டியதான் இந்த மசோதாவோட பிரதான நோக்கமாக இருந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த 33% வந்து அது வரைக்கும் 2029 வரைக்கும் நம்ம காத்திருக்காம நம்ம வந்து உடனடியாக வந்து என்ன பண்ணுறோம், இப்போ இந்த மசோதாவை வந்து உடனே அமல்படுத்தணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு இருக்க பி வில்சன்றவர் இந்த மாநிலங்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு, தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்காரு. தற்போது உள்ள 543 மக்களவை தொகுதியின் அடிப்படையிலேயே அடுத்த பொது தேர்தலையும் முதலே இந்த இடஒதுக்கீடை வந்து வழங்க வேணும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசு வந்து இதோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னா, கொண்டு வந்த அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா வந்து போதிய பெரும்பான்மை கிடைக்காதனால அது வந்து தோல்வி அடைஞ்சுன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் வந்துட்டு பி வில்சன் வந்து இந்த தனிநபர் மசோதா வந்து கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், 2026 மேகாலயாவில் அதிகாரப்பூர்வ மொழிகள் அவசர சட்டம். மேகாலயா அரசு ஏப்ரல் 16 அன்று எந்தெந்த மொழிகளுக்கு அதிகாரப்பூர்வ மொழி அந்தஸ்தை வந்து வழங்கி பார்த்தோம் அப்படின்னா,
ஒப்புதல் அளிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காசி மற்றும் காக்ரோ மொழிகளுக்கு வந்து இப்போ மேகாலய அரசு வந்து அவசர சட்டம் மொழிகள் அவசர சட்டம் மூலியமாக வந்து அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆங்கிலத்தோட ஆங்கிலம் தான் நம்மளுக்கு அலுவல் மொழியாக இருக்குது. இதில் வந்து அவங்களோட காசி மற்றும் காரோ மொழிகளுக்கும் இந்த மாநில அந்தஸ்து வந்து வழங்குறதா இருக்கும். இது வந்து பழைய சட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டு இப்போ 2005 இருந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டு இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அரசாங்க தொடர்புகள், நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் மாநில சட்டசபையில் வந்து இந்த மொழிகள் வந்து பயன்படுத்தப்படும். இதுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் காசி மற்றும் காரோ மொழிகள் விவாதங்கள் பேசுவதற்கும் பங்கேற்பதற்கும் வழிவகுக்கும் வகையில் வந்து 1980ஆம் ஆண்டின் சட்டத்தில் வந்து மேகாலயா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கண்டினியூன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆக்ட் 1918 மூலமா திருத்தங்கள் வந்து செய்யப்படும். அந்த இதில் இருக்கிறதுல தான் இப்போ திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த முடிவு வந்து மாநிலத்தின் பழங்குடியின மொழிகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் வந்து நிர்வாகத்தின் பங்களிப்பை அதிகரிக்கவும் வந்து உதவுது. இதோட நம்ம மேகாலயோட முதலமைச்சர் பார்த்தோம் அப்படின்னா காங்ராட் சங்மா இந்த முடிவை வந்து வரலாற்று சிறப்பு மிக்கிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்திய விண்வெளி சூழ்நிலையில் விழிப்புணர்வுக்காக இஸ்ரோ எந்த அறிக்கையை வந்து வெளியிட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ISSAR 2025 வந்து இந்த விழிப்புணர்வு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து இந்திய விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வுக்காக இந்திய விழிப்புணர்வு அறிக்கை 2025 இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் ரிப்போர்ட் 2025 ISSAR அப்படின்ற அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோட முக்கிய விவரங்கள் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளியிடப்பட்ட தேதி எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 8, 2026 அன்று பெங்களூரில் நடைபெற்ற விண்கல பணி செயல்பாட்டுக்கள் மாநாடு SMOPS 2026 வந்து இந்த அறிக்கையை வந்து நம்மளுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா விண்வெளியில் இருக்க குப்பைகள், விண்வெளி சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் மற்றும் சுற்றுப்பாதை நெரிசல் குறித்து ஆண்டு மதிப்பீட்டை வழங்கவும் இந்த அறிக்கையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்த்த ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி வரலாற்றையே அதிகப்படியான ஏவுதல்கள் 315 வந்து நம்ம வெற்றிகரமாக ஏவுதல் பண்ணியிருக்கோம். அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா விண்வெளியில் நெரிசல், அதாவது என்ன அப்படின்னா 2025 வந்துட்டு உலகளாவிய சுமார் 1.6 லட்சம் நெருக்கமான அணுக்கள் எச்சரிக்கைகள் கொலிசன் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கன. இதில் வந்து இந்திய செயற்கைக்கோளுக்கான எச்சரிக்கைகள் வந்து குறிப்பிடத்தக்கவை. இதோட முக்கிய நடவடிக்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய செயற்கைக்கோளை பாதுகாக்க அதாவது வந்து 18 மோதுகை தவிர்ப்பு நடவடிக்கை. அது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒன்றுக்கொன்று செயற்கைக்கோள்கள் வந்து மோதுறது வந்து கொலிசன் அவாய்டன்ஸ் மேனுஃபேஸ் அப்படின்றது தான் வந்து இந்த நடவடிக்கை மூலிமா நம்மளுக்கு இந்த அறிக்கை மூலிமா மேற்கொள்கிறாங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செயல்பாடு வந்து இஸ்ரோவும் அதுக்கப்புறமேட்டு IS4M அப்படின்றதும் சேர்ந்து தான் ஒருங்கிணைந்து தான் இந்த இதை வெளியிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாருடைய தலைமையிலான பிற மதங்களுக்கு மாறிய தலித்களுக்கான பட்டியலிட இனத்தவர் SC அந்தஸ்து குறித்து ஆராய்வதற்காக இந்த விசாரணை ஆணையத்தின் பதவி காலத்தை 2026ஆம் ஆண்டு ஜூன் 10 வரை மத்திய அரசு வந்து 3வது முறையாக வந்து நீட்டித்துள்ளது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா KG பாலகிருஷ்ணன் அப்படின்ற அவங்க தலைமையில் தான் வந்து இப்போது இந்த விசாரணை ஆணையத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஜூன் 10 வரைக்கும் 2026 ஜூன் 10 வரைக்கும் நினைச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஆணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தோம் அப்படின்னா 2022 வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வந்து இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது பிரச்சனை வந்து அரசியலமைப்பு 341 சரத்தின் கீழான பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் ஆணை 1950 தொடர்பு உடையது. சரியா, இப்போ இந்த இதுக்கு வந்து இது வந்து என்னன்னா தற்போதைய நிலையில் வந்து பட்டியல் இனத்தவர் அந்தஸ்து வந்து இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டிருக்கு. சரியா, அந்த சட்டத்தின் தான் இப்போ வந்து நமக்கு என்ன பண்ண அந்த ஆணையத்தை தான் வந்து இப்போது நம்மளுக்கு ஜூன் 10 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு மாநிலங்களவை துணைத் தலைவர் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா பதவியை பற்றி குறிப்பிடுதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 89 பிரிவு 89 கிளாஸ் 2 வந்து மாநிலங்களை தனது உறுப்பினர்களின் ஒருவரை வந்து துணைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை வந்து சொல்லியிருக்கு. இது பணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தலைவர் அதாவது
குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்தில் வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர் வந்து அவை வந்து வழி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காண்டி இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹரிஷ்வன்ஸ் அப்படின்றவங்க தான் இப்போது ஏப்ரல் 17 வந்துட்டு மாநிலங்களின் துணைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் 3வது முறையாக. அடுத்து பாருங்கள், நாரி சக்தி வந்தன் ஆதினியம் 2023 சட்டமானது மத்திய அரசால் எப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 16 2026 வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2023 வந்து ஒரு சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்தது வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நிறைவேற்றப்பட்ட ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்டமாகும். அதாவது என்ன அப்படின்னா 106வது சட்ட திருத்தம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா வந்து 2023 வந்து நாரி சக்தி வந்தான் ஆதினியம் என்ற பேரில் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து செப்டம்பர் 19 2023 அன்று பாராளுமன்ற சிறப்பு அமர்வின் போது மக்களவையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து நடைமுறைப்படுத்த ஏப்ரல் 16 2026 தான் வந்து நம்மளுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இதோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்மள குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மள ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம சிலபஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.